தாவேக அரசின் முதலாவது முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் 100 நாட்களில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு என்ற லோகோ முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டார். முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் தொடங்கி வைத்ததை அடுத்து அவர் முன்னிலையில் 1,07,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. தூத்துக்குடியில் 250 கோடி ரூபாய் மதிப்பில் முதல் தனியார் சுற்றுப்பாதை ஏவுகலன் தயாரிப்புக்காக ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதேபோல அக்னிகுல் காஸ்மோஸ் என்ற நிறுவனமும் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் தூத்துக்குடியில் திரவ உந்துவிசை ஏவுகலன்கள் ஒருங்கிணைப்புக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொண்டது. கிருஷ்ணகிரியில் 779 கோடி ரூபாய் முதலீட்டில் EV பைக் உற்பத்தி ஆலை அமைப்பதற்காக அல்ட்ரா வயலட் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. காஞ்சிபுரத்தில் 5143 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆலையை விரிவுபடுத்துவதாக JK டயர் நிறுவனமும், ஒரகடத்தில் 4000 கோடி ரூபாய் முதலீட்டில் வணிக வாகனங்கள் உற்பத்தி மையத்தை மேம்படுத்துவதாக ஜெர்மனியின் டைம்லர் நிறுவனமும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டன. கோவையில் 2500 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள L&T நிறுவனத்தின் மின்னணு உதிரி பாகங்கள் ஆலைக்கும் 838 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஸ்ரீ சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் ஆலைகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். 4476 கோடி ரூபாய் மதிப்பில் 5074 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் 8 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. $2676 கோடி ரூபாய் முதலீட்டில் 1550 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் 5 திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். நெல்லையில் விக்ரம் சோலார், திருவண்ணாமலையில் ராக்வுல், திண்டிவனத்தில் சென்னை SSS எக்யூப்மெண்ட்ஸ், தஞ்சையில் வேல்முருகன் ஹெவி இன்ஜினியரிங், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களின் மிச்சலின் ஆகிய நிறுவனங்களின் ஆலைகள் தொடங்கி வைக்கப்பட்டன. Starting with Vikram Solar Limited. Their facility will be in Tirunelveli with an investment of 1,300 crores. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.